சென்னை மக்களுக்கு ஒரு நற்செய்தி. தங்கமயிலின் அடுத்த 2 புதிய ஷோரூம் ஐயப்பந்தாங்கல் மற்றும் விருகம்பாக்கத்தில் வரும் ஏப்ரல் 11ஆம் தேதி முதல் ஆரம்பம். சுதந்திர இந்திய வரலாற்றுல மிக முக்கியமான சட்டங்கள்ல ஒண்ணு தகவல் அறியும் உரிமை சட்டம். அதாவது ஆர்டிஏ ஆக்ட் 2005. அந்த சட்டத்தை நீர்த்து போக செய்யறதுக்கான முயற்சியில மத்திய அரசு ஈடுபட்டு இருக்கிறதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அது என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டீகோட் பை வெங்கட். தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005ஆம் ஆண்டு யூபி ஆட்சி காலத்துல மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்போது கொண்டு வரப்பட்ட மிக முக்கியமான திட்டம். மன்மோகன் சிங்கினுடைய ஆட்சி காலத்திலையும் சரி, மன்மோகன் சிங்கினுடைய வாழ்க்கையிலும் சரி, அவர் செய்த மிக முக்கியமான செயல்கள்ல இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தை கொண்டு வந்ததும் அடங்கும். இந்திய மக்களுக்கு தகவலை தெரிந்து கொள்வதற்கான அடிப்படை உரிமையை கொடுக்குது. எந்த தகவல் யார்கிட்ட இருந்து அப்படிங்கிற கேள்வி நெக்ஸ்ட். அரசியலமைப்பால உருவாக்கப்பட்ட அமைப்புகள், அதுல பணி செய்யறவங்க, நாடாளுமன்றத்தால உருவாக்கப்பட்ட அமைப்புகள், அதுல பணி செய்யறவங்க, அரசாங்கத்துக்கிட்ட இருந்து, ஏன் நீதிமன்றத்துக்கிட்ட இருந்து மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல்களை அந்த சட்டம் மூலமாக நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இதுதான் ஆர்டிஐ சட்டத்தினுடைய அடிப்படை. இதுல அரசு துறைகளும் அடங்கும், அரசு நிதியுதவி பெறும் துறைகளும் அடங்கும். இந்த துறைகள்ல இருக்கிற, இந்த அமைப்புகள்ல இருக்கிற அதிகாரிகள், அது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தாலும் சரி, கடைக்கூடி ஒரு பியூனாக இருந்தாலும் சரி, எல்லாருமே இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே தான் வராங்க. மக்களுக்கு ஒரு சந்தேகம் வருது அப்படிங்கிற அடிப்படையில ஏதாவது தகவல் கேட்டாங்கன்னா அதை அரசாங்கம் கொடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிறத இந்த சட்டம் கட்டாயப்படுத்துது. இந்த சட்டம் அமலானதுக்கு பிறகுதான் பல்வேறு ஊழல்கள் வெளியே வந்துச்சு, அரசாங்கத்தினுடைய முறைகேடுகள் தெரிய வந்துச்சு, சில தவறான நடவடிக்கைகள் அரசாங்கம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதும் வெளியே வர ஆரம்பிச்சுது. அந்த அடிப்படையில பார்த்தோம்னா இந்திய வரலாற்றுல இது ரொம்ப முக்கியமான சட்டமாக பார்க்கப்படுது. இந்த சட்டத்துல சில எக்ஸம்ஷன்ஸ், அதாவது விதிவிலக்குகளும் இருக்கு. உதாரணத்துக்கு தேசிய பாதுகாப்பு, நேஷனல் செக்யூரிட்டி ரிலேட்டடான தகவல்களை இந்த சட்டத்தின் கீழே கேட்க முடியாது அப்படின்னு சொல்லுது இந்த சட்டம். அது மட்டும் இல்ல, தனி மனித தகவல்கள் குறித்தும் இதுல ஒரு முக்கியமான ஷரத்து இருக்கு. அதுதான் இப்ப பிரச்சனைக்குள்ளாகி இருக்கு. அந்த முக்கியமான ஆர்டிகல் எது அப்படின்னா ஆர்டிகல் 81J அப்படிங்கிற அந்த ஷரத்து தான். அந்த ஷரத்து என்ன சொல்லுதுன்னா, ஆர்டிஐ மூலமாக கேட்கப்படுற கேள்விகளுக்கு பொது தேவை, பப்ளிக் இன்ட்ரெஸ்டோட தொடர்பில்லாத பதில்கள் இருந்துச்சுன்னா, அது பர்சனல் டேட்டாவாக இருந்துச்சுன்னா, பர்சனல் தகவலாக இருந்துச்சுன்னா அதை வெளியிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எக்ஸெப்ஷனை கொடுக்குது. அதாவது ஒரு அரசு நிர்வாகத்தில் இருக்கிற ஒரு அதிகாரியை மையப்படுத்தி கேட்கப்படுற கேள்வி அப்படிங்கிறது அவருடைய பர்சனலான தகவல்களை வெளிக்கொடுக்கிற வகையில இருந்துச்சு அப்படின்னா அந்த பதில்களை கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிறது இந்த ஆர்டிஐ சட்டம். ஆனா 99% இந்த மாதிரி அரசு அமைப்புகள்லயோ, அரசியலமைப்பு உருவாக்கிய அமைப்புகள்லயோ பணியாற்றுறவங்க பற்றி கேட்கப்படுற கேள்விகள் அப்படிங்கிறது பொதுமக்களினுடைய இன்ட்ரெஸ்ட் சார்ந்த, பொதுநலன் சார்ந்த கேள்விகளாக தான் இருக்கும். அவங்களுடைய பணிக்கும் பொதுநலனுக்கும் எப்பயுமே தொடர்பு இருக்கிறதாக இருக்கும். அதனாலதான் அவங்க அரசு நிர்வாகத்துல இருக்காங்க. அரசு நிர்வாகத்தை நம்ம கேள்வி கேட்கிறோம்னா அந்த அதிகாரிகளையும் கேள்வி கேட்கிற மாதிரி தான் ஆகுது. அதனால இந்த இடத்துல தனி மனித தகவல் சுதந்திரம் அப்படிங்கிற பேச்சுக்கே பெரிய அளவுல இடம் கிடையாது. முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் ஒரு தீர்ப்புல என்ன சொல்றாருன்னா, நீதிபதிகள் மக்களுக்கான தீர்ப்புகளை கொடுக்கறவங்க, மக்களுக்காக தான் நீதித்துறை இயங்குது. அப்படி இருக்கும்போது அதுல இருக்கிறவங்க பத்தின தகவலை மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான உரிமை இருக்கு. ஏன்னா இது மக்களுடைய நலன் சார்ந்தது. அந்த அடிப்படையில நீதிமன்றங்களும் நீதித்துறையும் இந்த ஆர்டிஐ சட்டத்தின் கீழே வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த மாதிரி பொதுத்துறையில இருக்கிறவங்க பத்தின தகவலும் பொதுநலனும் இன்டர் கனெக்டடா இருக்கு, ரெண்டத்தையும் தனிச்சு பிரிச்சு பார்க்க முடியாது அப்படிங்கிறது தான் அந்த தீர்ப்புல நீதிபதி சந்திரசூட் சொல்லியிருந்தார். அதுக்காக தனிப்பட்ட தகவல்கள் எதை வேணா கேட்டலாமா அப்படின்னு கேட்டா கிடையாது. அதுதான் தெளிவா அந்த சட்டத்துல சொல்லியிருக்காங்க. பொதுநலன் சார்ந்த விஷயம் ஏதாவது அதோட கனெக்ட் ஆகியிருந்தா மட்டும்தான் அந்த தகவல்கள் கொடுக்கப்படும் அப்படிங்கிறது. இந்த சரத்துல இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டும் ஆட் ஆகி இருக்கு. நாடாளுமன்றத்துக்கிட்டையும் மாநில சட்டமன்றத்துக்கிட்டையும் எந்த ஒரு தகவலை மறைக்க முடியாதோ அதே தகவலை சாதாரண இந்திய குடிமக்களிடமும் நீங்கள் மறைக்க கூடாது அப்படிங்கிறது ஆர்டிஐ சட்டம். அதனால நாடாளுமன்றத்துக்கிட்ட இருக்க தகவலை நாங்கள் பொதுவெளியில மக்கள்கிட்ட கொடுக்க மாட்டோம் அப்படின்னு இந்த சட்டத்தின் கீழே வர தகவல்களை சொல்ல முடியாது அப்படிங்கிறத தெளிவா சொல்லிடுது இந்த ஆர்டிஐ சட்டம். சரி, இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2023ஆம் ஆண்டு டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டத்தை நாடாளுமன்றத்துல நிறைவேற்றினாங்க மத்திய பாஜக அரசு. அந்த சட்டத்துல இருக்கிற செக்ஷன் 43ல 3வது ஷரத்துல ஆர்டிஐ ஆக்ட்ல இருக்கிற அந்த 81J அப்படிங்கிற அந்த ஷரத்தை நாங்க திருத்துறோம் அப்படின்னு சொல்லி மாத்திருக்காங்க. அதுதான் இப்போ பிரச்சனைக்கு காரணம். அதை எப்படி மாத்திருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி
பொதுநலன் சார்ந்த தகவலாக இருக்கும் பட்சத்தில் தனிமனித தகவலை வெளியிடலாம்னு அந்த 8(1)J சட்டப்பிரிவுல வந்து சொல்லப்பட்டுச்சு. ஆனா இப்போ தனிமனித தகவல்கள் வெளியிடப்படாது அப்படிங்கிறத மட்டும் மொட்டையா முடிச்சிட்டாங்க. அதாவது இப்படி இருந்த சட்டத்தை இப்படி மாத்திட்டாங்க. ஆர்டிகல் 8(1)Jல இருக்கிற அந்த பேராவில் முதல் லைனை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி லைனை ஃபுல்லா தூக்கிட்டாங்க. அந்த முதல் லைன் என்ன சொல்லுதுன்னா, இன்ஃபர்மேஷன் விச் ரிலேட்ஸ் டு பர்சனல் இன்ஃபர்மேஷன், தனி மனித தகவல்களை வெளியிட முடியாது அப்படின்னு பொதுவாக சொல்லிட்டாங்க. இதனுடைய தாக்கம் என்ன அப்படிங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி இந்த சட்டம் எப்படி திருத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்க கவனிக்கணும். நேரடியாக ஆர்டிஐ சட்டத்துல இந்த திருத்தம் மேற்கொள்ளப்படலை. அதுக்கு பதிலாக 2023 டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் சட்டம் மூலமாக ஆர்டிஐ சட்டத்துல ஒரு திருத்தத்தை மேற்கொள்றாங்க. அதனாலதான் இது வெளியே பெரிய அளவுல தெரியாம போயிருக்கு. சரி, இந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்ததுனால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆர்டிஐ மூலமாக அரசு நிர்வாகத்துல இருக்கிறவங்கள நம்மளால கேள்வி கேட்க முடியாத சிச்சுவேஷன் ஆகும் அப்படிங்கிறது தான். இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க, பொதுநலன் சார்ந்த விஷயமாக இருக்கிற பட்சத்துல தனிமனித தகவல்களை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ தனிமனித தகவல்களே கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்துடுறாங்க. இது மூலமா என்ன ஆகும்னா, அரசு அதிகாரிகளை இல்ல அரசு அமைப்புகள் இருக்கிறவங்கள கேள்வி கேட்க முடியாத நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு அரசு ஊழியர் இருக்காரு, அவர் மேல வந்து ஒரு லஞ்ச புகார் எழுது, அவர் அதிகமாக பணம் வாங்குறாரு அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைக்குது. இப்போ நம்ம அதை எப்படி நிரூபிக்கிறது? அப்போ அவருக்கு அரசாங்கம் கொடுத்த சம்பளம் எவ்வளவு, சலுகைகள் எவ்வளவு அப்படிங்கிற கணக்கை நம்ம ஆர்டிஐ தகவல் மூலமாக கேட்க முடியும். ஆனா இந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்ததுக்கு பிறகு அப்படி கேட்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகம். ஏன்னா அரசு அவர் கொடுக்குற சம்பளம் அப்படிங்கிறது அவருடைய பர்சனல் தகவல் அப்படிங்கிற அடிப்படையில கொண்டு போறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே இருக்கு. அப்படி கொண்டு போயிட்டாங்கன்னா அவர் எவ்வளவு சம்பளம் வாங்கினாரு அப்படிங்கிறத ஆர்டிஐ மூலமாக நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. அப்படி தெரிஞ்சுக்க முடியலன்னா அவருடைய ஊழல்களை நம்மளால நிரூபிக்க முடியாது. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இங்க இன்னொரு முக்கியமான வழக்கையும் நம்ம கோட் பண்ண வேண்டியிருக்கு. ஆதர்ஷ் ஹவுசிங் ஸ்கேம் அப்படின்னு ஒண்ணு பெரிய பூதாகரமாக ஒரு ஊழல் நடந்துச்சு. அது என்னன்னா, கார்கில் வார் ஹீரோஸ் அவங்களுடைய குடும்பங்களுக்காக அரசாங்கம் வீடு கட்டி கொடுத்தாங்க. அந்த வீடுகளை அரசியல்வாதிகள் தங்களுடைய உறவினர்களுக்கு வாங்கி கொடுத்ததாக தான் பெரிய ஒரு ஸ்கேம் எழுது. எப்படி ராணுவ அதிகாரிகளுக்கு கொடுக்க வேண்டியது அரசியல்வாதிகளுக்கு போச்சு அப்படிங்கிற தகவல் ஆர்டிஐ மூலமாக தான் தெரிய வந்துச்சு. இப்போ அந்த அரசியல்வாதியினுடைய உறவினர் அப்படிங்கிறவர் பத்தி, அவருடைய சொத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கறதுனால இது ஒரு தனி மனித தகவல் அப்படிங்கிற அடிப்படையில மாறும். அப்படி மாறுச்சுன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த 8(1)J சட்டத்தின்படி அது பொதுநலன் சார்ந்த விஷயம்ன்றதுனால ஆர்டிஐ தகவல் நமக்கு வெளியே வந்துச்சு. ஆனா இப்போ அந்த சட்டம் திருத்திட்டாங்க. அதனால ஆதர்ஷ் ஹவுசிங் ஸ்கேம் அப்படிங்கிறது வெளியுலகுக்கு தெரியாம மறைக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ எழுந்திருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை. இப்படி நம்ம பல்வேறு உதாரணங்களே சொல்லலாம். ஆர்டிஐல இருக்கிற பர்சனல் தகவல் அப்படிங்கிறது பொதுநலன் சார்ந்த விஷயமாக இருக்கும்போது கொடுக்கப்பட்டு இருந்துச்சு. அதை நிறுத்தி வைக்கிறதுனால பல்வேறு முறைகேடுகள் வெளியே தெரியாம போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். அப்படிப்பட்ட முறைகேடுகள் எல்லாம் வெளியுலகத்துக்கு தெரியக்கூடாது, மக்கள் தெரிஞ்சுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இந்த சட்ட திருத்தத்தை எல்லாம் மத்திய அரசாங்கம் மேற்கொண்டிருப்பதாக ஆர்டிஐ சமூக ஆர்வலர்களும் எதிர்கட்சிகளும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சரி, இப்ப என்ன பிரச்சனை? இது 2023 இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்துட்டாங்களே, ஏன் இதை எப்ப பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த 2023 கொண்டு வந்த சட்டத்தை இப்ப அமல்படுத்துறதுக்கான அந்த ரூல்ஸை மத்திய அரசாங்கம் வெளியிட்டுட்டாங்க. விரைவில் அதை அமல்படுத்தவும் போறாங்க. அதனால அதை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற குரல்கள் எழுந்திருக்கு. குறிப்பா காங்கிரஸ் தரப்புல ஜெய்ராம் ரமேஷ் அவர் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கு ஒரு கடிதம் மூலமாக இந்த சட்ட திருத்தத்தை நீங்க வாபஸ் வாங்கணும், இதை அமல்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தை அனுப்புறாரு. அதுக்கு அஸ்வினி வைஷ்ணவ் ஒரு பதில் கடிதம் கொடுத்திருக்காரு. அதுல அவரு அப்பட்டமாக மிஸ்லீடிங்கான தகவல்களை கொடுத்திருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அஸ்வினி வைஷ்ணவனுடைய அந்த கடிதத்துல அவர் சொல்லியிருந்தது என்னன்னா, இந்த 2023 டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல செக்ஷன் 3 அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுல சொல்லியிருக்கிற தகவல் என்னன்னா, ஒரு அரசாங்கத்துல பணி செய்யற ஒரு நபர் ஒரு தகவலை வெளியிட்டே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல ஒரு சட்டத்தின் அடிப்படையில அவர் இருக்காருன்னா அந்த தகவல்களை அவர் வெளியிடலாம், அது பர்சனல் டேட்டாவாக இருந்தாலும் சரி அப்படிங்கிறது தான் அந்த செக்ஷன் 3 கொடுத்திருக்கிற சட்டம். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிஐ சட்டத்தின் கீழே எந்த விதமான தனி மனித தகவல்களையும் நிறுத்தி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, அது பாதிக்கப்படாது அப்படிங்கிறது தான் அஸ்வினி வைஷ்ணவ் கொடுத்திருக்கிற தகவல். அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் சொல்றது நியாயம் மாதிரி தான் தெரியும். ஆனா அவர் ஜெயராம் ரமேஷுக்கு அனுப்பின கடிதத்துல செக்ஷன் 3ல இருக்கிற கீழ்ப்பகுதியை மட்டும்தான் அனுப்பியிருக்காரே தவிர ரொம்ப தெளிவா மேல இருக்கிற 2 ஷரத்துக்களை மறைச்சிட்டாரு. அவர் சொல்ற அந்த செக்ஷன் 3க்கும்
அவங்க சட்ட திருத்தம் மேற்கொண்டிருக்கிற செக்ஷன் 44(3)க்கும் எந்த தொடர்புமே கிடையாது. ரெண்டும் வெவ்வேறான ஷரத்துகள். இவங்க சட்ட திருத்தம் மேற்கொண்டிருக்கிற செக்ஷன் 44(3) அப்படிங்கிறது ஆர்டிஐ சட்டத்துல நேரடியாக ஒரு சட்ட திருத்தத்தை மேற்கொள்ளுது. ஆர்டிஐ மூலமாக தனிமனித தகவல்களை பெற முடியாது அப்படிங்கிறத தெளிவா சொல்லுது. ஆனா செக்ஷன் 3 அப்படிங்கிறது டிஜிட்டல்ல இருக்கிற தனிமனித தகவல் தொடர்பானது. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆர்டிஐ மூலமாக பெறுற தகவல் அப்படிங்கிறது டிஜிட்டல் தகவலா, ஆர்டிஐல டிஜிட்டலும் இருக்கும், டிஜிட்டல் அல்லாத தகவல்களும் இருக்கும். அதையும் இதையும் தொடர்பு படுத்த முடியாது. ஆர்டிஐக்கு மட்டும் தனியாக ஒரு சட்டத்திட்டத்தை மேற்கொண்டுட்டு ஆர்டிஐயோட தொடர்பில்லாத ஒரு சட்டத்தை ஆர்டிஐக்கு பொருந்தும் அப்படிங்கிறத ஒரு விளக்கமாக ஒரு மத்திய அமைச்சர் இப்படி பொது வெளியில ஒரு தவறான தகவலை பகிர்றாரு அப்படிங்கிறது ரொம்பவே அதிர்ச்சிகரமா இருக்கு. இப்போ நீங்க இந்த இமேஜ்ல பாக்குறது அப்படிங்கிறது ஜெயராம் ரமேஷுக்கு எழுதின கடிதத்துல அஸ்வினி வைஷ்ணவ் ஸ்டேட் பண்ற அந்த செக்ஷன் 3 பகுதி. ஆனா முழு பகுதி என்ன அப்படிங்கிறத இந்த இமேஜ்ல பாருங்க. நான் சொன்ன மாதிரி இந்த செக்ஷன் 3 அப்படிங்கிறது டிஜிட்டல் டேட்டாவுக்கானது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஆர்டிஐ சட்டம் அப்படிங்கிறது முழுமையாக அமல்படுத்தப்படல. நிறைய இடங்கள்ல பல கேள்விகளுக்கு பதில் கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க, பல கேள்விகளுக்கு பதில் தெரியாதுன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்படி ஒரு சட்ட திருத்தத்தை ஆர்டிஐ சட்டத்துல கொண்டு வந்திருக்கிறது மூலமாக அந்த சட்டத்தை நேர்த்து போக செய்யறதுக்கு தான் மத்திய அரசு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறதாக ஆர்டிஐ சமூக ஆர்வலர்கள் ரொம்ப வருத்தப்படுறாங்க. இது சமூக ஆர்வலர்களுடைய வருத்தம் மட்டும் கிடையாது. இந்த சட்ட திருத்தம் என்ன பண்ணும் அப்படின்னா மக்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை, மக்களுக்கு இருக்கிற உரிமையை பறிக்கும். நாளைக்கு அரசாங்கத்தை நோக்கி நம்மளால வலுவாக ஆதாரபூர்வமாக எந்தவித கேள்வியுமே கேட்க முடியாது அப்படிங்கிற கட்டத்துக்கு இந்த சட்ட திருத்தம் கொண்டு நிறுத்திடும். சரி, இப்பயே அதை பேசிட்டு இருக்கோம்னா இந்த சட்ட திருத்தத்தை இப்ப அமல்படுத்த போறேன் அப்படின்னு மத்திய அரசு இறங்கியிருக்காங்க. அதை நிறுத்தணும் அப்படின்ட்டு தான் எதிர்கட்சிகள் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சட்ட திருத்தத்தை அமல்படுத்தக்கூடாது அப்படிங்கிற சமூக ஆர்வலர்கள் எதிர்கட்சிகளினுடைய குரலுக்கு மத்திய அரசு மதிப்பு கொடுக்குறாங்களா, இல்ல அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் போல தொடர்ந்து தவறான தகவல்களை ரொம்ப தைரியமா அதிகாரப்பூர்வமா வெளியிட்டு மக்களை ஏமாத்த போறாங்களா அப்படிங்கிறத பத்தி தொடர்ந்து நம்ம டிகோட் நிகழ்ச்சியில பார்ப்போம். வேறொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. அழகுக்கு அழகு சேர்க்க புதியதோர் ஆரம்பம். மக்களின் நம்பிக்கையை பெற்ற தங்கமயில் இனி உங்களுக்கு மிக அருகாமையில். ஐயப்பந்தாங்கல் மற்றும் விருகம்பாக்கத்தில் கோலாகல துவக்கம் ஏப்ரல் 11 முதல்.